பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் உங்கள நிறைய பேருக்கு இருக்கா? தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அதனால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சுக்கலாம். முதல் பிரச்சனை வயிற்று வலியை ஏற்படுத்தலாம். கிவி பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம் போன்ற எந்த பழமா இருந்தாலும் சரிங்க. இதுல அதிக அளவு சர்க்கரை மற்றும் ஈஸ்ட் காணப்படுது. இந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க தண்ணி குடிக்கும்போது அது வயித்துல இருக்கிற அமிலங்களை கரைச்சிடும். இந்த சூழல்ல ஈஸ்ட் வளர்ச்சி அடைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆல்கஹால் உற்பத்தியில விளையுது. இதனால அந்த வயிற்றுல வாயு அதிகமாகுது. இந்த வாயுவின் காரணமா வயிற்று உபசம் மற்றும் அடி வயிற்றுல வலி ஏற்படுது. ரெண்டாவது pH அளவை பாதிக்குது. பழங்கள் அதுலயும் குறிப்பா தர்பூசணி போன்ற பழங்கள்ல முழுக்க முழுக்க தண்ணீர் காணப்படுது. பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க தண்ணி குடிச்சா அது செரிமான அமைப்பின் pH அளவை பாதிக்கலாம். குறிப்பா நீங்க அதிக நீர்ச்சத்து நிறைஞ்ச பழங்களை சாப்பிடும்போது வயித்துல குறைவான அமில சூழல் உருவாகி pH சமநிலையை பாதிக்குது. மூணாவது செரிமான பிரச்சனை. பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு காம்பினேஷனுமே செரிமானம் மற்றும் உறிஞ்சுதல்ல தலையிட்டு அசிடிட்டி பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி குடிங்க. நாலாவது கேஸ்ட்ரிக் அமிலங்களை கரைக்க உதவுறது. பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா டக்குன்னு நீங்க தண்ணி குடிக்கும்போது செரிமானத்திற்கு தேவையான கேஸ்ட்ரிக் சாறு மற்றும் செரிமான நொதிகளை கரைச்சிடும். இதன் விளைவா நெஞ்செரிச்சல் மற்றும் அசிடிட்டி ஏற்படும். அஞ்சாவது ரத்த சர்க்கரையை இது அதிகப்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கொழுப்பா மாறி இன்சுலின் அதிகரிப்பை ஏற்படுத்தி கடைசியா ரத்த சர்க்கரை அளவுகளை உயர்த்துவதன் மூலமா டயாபிட்டிஸ் பிரச்சனையை உண்டாக்குது. இந்த நாள்பட்ட நிலையின் காரணமா பார்வை திறன் இழப்பு, சிறுநீரக செயல் இழப்பு மற்றும் ஹார்ட் அட்டாக் கூட ஏற்படும்.